ஜூன் 13 அப்படிங்கிறது உங்களுக்கு வேணா ரொம்ப நார்மலாக இருக்கலாம், பட் பிடிஎஸ் ஆர்மிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா 13 ஜூன் 2013 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ பண்றாங்க. ஸோ ஜூன் 13 இஸ் ஆப்வியஸ்லி டெபியூ ஆனிவர்சரி ஃபார் பிடிஎஸ். அதனால பிடிஎஸ் ஆர்மிக்கு இது ரொம்ப பெரிய டே. பிடிஎஸ் என்னதான் 2010 ஃபார்ம் பண்ணி இருந்திருந்தாலும் 2013 தான் அவங்க டெபியூ பண்றாங்க. டெபியூ பண்ணதுல இருந்தே ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ், அசிங்கங்கள், அவமானங்கள் நிறைய பார்த்துட்டே இருந்தாலும் அவங்க டேலண்ட் மேல அவங்க வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிக்க வச்சிருக்குது. பிடிஎஸோட ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆர்எமும் அந்த லாஸ்ட் மெம்பர் ஜிமின் வரைக்கும் எல்லாரையும் இந்த சீரீஸ்ல ஒருத்தரா பார்க்கலாம். எவ்வளவு ஹேட் வந்தாலும் அதை நாங்க லவ்வா தான் திருப்பி தருவோம் அப்படிங்கிற மந்த்ராவை எல்லா பிடிஎஸ் ஆர்மிக்குள்ளேயும் வச்சவங்க பிடிஎஸ். கிம் நம்ஜூன் அப்படின்னு சொல்றதை விட ஆர்எம்னு ஒரு ஸ்டேஜ் பேஸ் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்து யாரு அப்படின்னா சிங்கர், சாங் ரைட்டர், மியூசிக் ப்ரொடியூசர், ரேப்பர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பாய் பேண்டோட லீடர் கிம் நம்ஜூன் ஆர்எல்ஸ் ஆர்எம் அப்படின்னு சொல்லப்படுபவர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு 16 வயசுலயே வந்து பேண்டுக்குள்ள வந்து பிகேம் a லீடர் ஆஃப் அ பாய் பேண்ட். இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்னன்னா ஹாப்பினஸ் cannot be pursued அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். என்னன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் அந்த இலக்கை அடைஞ்சிட்டா சந்தோஷமா இருக்கலாம், இதை பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. நீங்க பண்ற ஒரு வேலை அது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்குன்னா நீங்க கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நிறைய பேருக்கு விதைச்சவரே இவர் தான். எங்களை எவ்வளவுதான் ஹேட் பண்ணாலும், அதாவது நீ பார்க்க இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இவர் பார்க்க வந்து அவ்வளவு நல்லா இல்லைங்கிறதுனால நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னெல்லாம் யாராவது பார்ப்பாங்களா, நீ எல்லாம் பண்ண முடியாது, உன்னாலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ண அவங்களுக்கு மத்தியில இவர் வந்து இவரோட சக்சஸை காமிச்சு ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களை எவ்வளவுதான் வெறுத்தாலும் நாங்க உங்களுக்கு திருப்பி லவ் மட்டும் தான் கொடுப்போம், ஏன்னா எங்களுக்கு வெறுக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது இந்த பாய் பேண்ட். எப்படி இவ்வளவு கான்பிடென்டா இருக்க அப்படின்னா, மச்சான் என் ஐடியில பாத்திருக்கியா நீ மோஸ்ட் கான்பிடென்ட் கை யாருன்னா பிடிஎஸ்ல இருக்கிற ஜின். என்னதான் டிடெக்டிவ் ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலா ஆசை வச்சிருந்தாலுமே இப்போ அவர் வந்து பிடிஎஸ்ல ஒரு மெயின் வோக்கலிஸ்டா மாறிட்டாரு. அண்ட் இவர் வந்து பேண்டோட ரொம்ப எல்டஸ்ட் மெம்பர். அதாவது எல்டஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறதுனாலேயே இவர் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லைக் குக்கிங்ல இருந்து கான்ஃபிளிக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் இவரே டீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. லைக் மதர் ஹோம்ங்கிற மாதிரி இவர் தான் பிடிஎஸ் குரூப்லயே கொஞ்சம் செலவு பண்ற அளவுக்கான வசதி உள்ள ஒரு பர்சன். கொஞ்சம் நல்ல வசதியான பர்சன் தான். அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்றது, ஸ்நாக்ஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பயங்கரமான சேட்டை பிடிச்ச பையன். கம்பெனில இருந்து ஹேர் கட் பண்ணாத, ஹேர் டை பண்ணாத, டைட்டர் அப்படின்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் கட் பண்ணுவேன், நான் அப்படிதான் ஹேர் டை பண்ணுவேன், சாப்பிடுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஸ்வான் நெக் டிஃபர்மேட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிசீஸ் ஒன்று இருக்குது. அது வந்துடுச்சுன்னா நம்மளோட விரல்கள் இருக்கும்ல, இந்த விரல்கள் வந்துட்டு அது வந்து ரொம்ப பெண்டாகி வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ரேண்டமான டைம்ல பெண்ட் ஆகி அது பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் த பெயின், cool guy and a confident person. So வந்து he is an inspiration to many people to love themselves. வெறும் டெலிவரி பாய்டா அவன். one of the best rapper in கொரியாடா. சுகா பார்க்கலாமா? இனிஷியலா இவர் வந்து ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டுடியோல கொடுத்த பே எவ்வளவு இருக்கும்? ஒண்ணு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போகலாம், இல்லைன்னா சாப்பிடாம பஸ் ஏறி வீட்டுக்கு போகலாம். இவ்வளவுதான் அவரோட இனிஷியல் பே அந்த ஸ்டுடியோல இருந்திருக்குது. அண்ட் லேட்டரான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பிடிஎஸ்ல ஜாயினும் பண்றாரு. அங்க போனா பயங்கர டிப்ரெஷன், பயங்கரமான டிப்ரெஷன். ஸோ சூசைட் ட்ரை பண்றாரு. ஆனா காப்பாத்திட்டாங்க. அங்க கொடுத்த மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டு அப்புறமா காலையில மார்னிங் வந்து நியூஸ் பேப்பர் டெலிவரியில இருந்து ஃபுட் டெலிவரியில இருந்து எல்லாமே பண்றாரு, ப்ராக்டிஸும் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்த ஒரு டைம்ல வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அதுல வந்து அவரோட ஷோல்டர் ரீலோகேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்தாலுமே நான் என் ட்ரீமை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என் ட்ரீமுக்காக தான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓடி இப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராப்பர் இன் கொரியா அப்படிங்கிற டைட்டிலையும் வாங்குறாரு. அவன் பார்க்க நல்லாவே இல்லையடா, நல்லா இல்லையா? கிங் ஆஃப் டான்ஸ் இன் கேபாப் இண்டஸ்ட்ரிங்க. பார்க்கலாமா? ஒரு இனிஷியலி என்னதான் வந்து ஸ்ட்ரீட் டான்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே லேட்டர் பீரியட்ல பிடிஎஸோட மெயின் டான்ஸரா மாறுறாரு. அதாவது தலைவன் வந்து டான்ஸே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்ததுனால ஆட தெரியாது. பட் கம்பெனி வந்து தம்பி நீ நல்லா ஆடுறியே, வாங்க ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்டும் பண்ணிட்டாங்க. பட் இவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க அம்மா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட சண்டை போட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் இவருக்கு வந்து அலவன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த அலவன்ஸை வச்சுதான் இவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் பிடிஎஸ் டெபியூ பண்றதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி ஃபேன்ஸுக்கும் ஐடல்ஸுக்கும் Q&A இன்டராக்ஷன் செஷன் மாதிரி ஒன்று ஆன்லைன் வைக்கிறாங்க. அதுல நிறைய பேர் ரெஜிஸ்டரும் பண்றாங்க. எனக்கு இவங்க கூட பேசணும், எனக்கு இவங்க கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும், எனக்கு இவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஜேஹோப் மறந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஜேஹோப்க்கு வந்து அந்த அன்னைக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே வரல. அதனால அவர் வந்து இன்னுமே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போறாரு. ஓகே நம்ம நல்லா இல்ல, பார்க்க நல்லா இல்ல, அதனால நமக்கு ஃபேன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால வந்து ஒரு ஆல்பம்ஸ்ல அவர் ஃபேஸை வந்து பயங்கரமா கவர் பண்ணி டான்ஸ் பண்ண நினைக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவர் கிளிப். ஜேஹோப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன் லெட்டர் ஜிமின் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு கையில. அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே.
ஆர்மி ஸ்கூல் ரிமெம்பர் தட். என்னன்னா எங்களை ஹேட் பண்ணாலும் நாங்க லவ் மட்டுமே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பழக்கின பேண்ட் இந்த பிடிஎஸ் பேண்ட் தான். சிம்மி இல்ல லட்சுமலா எல்லாமே அவர் தான். சிங்கிங் டான்சிங் அப்படின்னு சொல்லி பல விதமா கலக்கிட்டு இருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல அவர் பயங்கரமான ஒரு படிப்பாளி. மேத்ஸ் சயின்ஸ்னு சொல்லி தட்டி பிரிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல அவங்க ஸ்கூல்ல வந்து உங்க கோல் என்னப்பா ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் கொடுக்கும்போது அந்த ஷீட்ல எனக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணும், டான்சர் ஆகணும், எனக்கு ஒரு ஐடல் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதிடுறாரு. அதை அவங்க அப்பா பாத்துறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு ஒரு டீச்சர் கிட்ட கூட்டிட்டு போய் உண்மையாவே எனக்கு இந்த திறமை எல்லாம் இருக்கா இல்ல டைம் வேஸ்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திறமை இருக்குன்னு டீச்சர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இவரை கொண்டு போய் ஆர்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அதாவது சிங்கிங் டான்சிங் எல்லாம் பழகணும் அப்படிங்கிறதுக்காக. பிராக்டிஸ் எல்லாம் பலமா போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் வருது, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது இவரும் போய் ஆடிஷன்ல கலந்துக்கிறாரு, செலக்டும் ஆகிறாரு. அந்த டைம்ல உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இவனெல்லாம் முடியாது, இவனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்னால முடியும், நான் பண்ணி காட்டுறேன்னு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இறங்கி இருக்காருன்னா ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பிரச்சனை வருது. இன்னும் ஃபீஸ் கட்டல அப்படிங்கிற போது அவங்க அப்பா நல்லா ஃபீஸ் கட்ட முடியல. சோ அங்க இருக்கிற டீச்சர் வந்து இவருக்கு ஃபீஸ் கட்டி இவரை படிக்கவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா பிடிஎஸ்ல இந்த மாதிரி ஆடிஷன் வருது தம்பி, நீ வேணா போய் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆடிஷன்லயே கலந்துக்கிறாரு, செலக்டும் ஆகிறாரு. அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் இவனால பண்ண முடியுமா, இவெல்லாம் பாரு நல்லாவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது பையன் கொஞ்சம் பார்க்க புதுசுன்னு இருப்பா அப்படி அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்துட்டு ஓகே என்ன நான் தான் ட்ரெயின் பண்ணிக்கிறோம், நான் பியூட்டி ஸ்டாண்டுக்குள்ள இருக்கணும், ஐ ஷுட் நான் இதுதான் பண்ணணும், நான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டயட் வந்து டயட்னா சும்மா சாதாரண டயட் இல்ல, 10 days 1 mealங்கிற டயட். ஸோ பயங்கரமா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மூக்குல இருந்து ரத்தம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குமா. இவரோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும், அது ஆமிஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அந்த கண்ணுக்குள்ள ஒரு 8 ஸ்டிச்சஸ் இருக்குன்னு சொன்னா யாரா நம்புவீங்களா? நம்ம டெய்லியும் வந்து அதாவது காலையில எந்திரிச்சு நம்ம எப்படி பாடிக்கு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த மாதிரி ஜிமன் வந்து ஐஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு ஸ்டில் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்னா நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு தராங்க இல்லையா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லவ் யுவர் செல்ஃப். தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படிங்கிற டைட்டில் 9 வருஷமா யாருக்குமே கொடுக்காம தானே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். நேம் இஸ் கிம் டேயாங், நாட் வி. வி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் பேர். அண்ட் இனிஷியலி இவர் வந்து ஒரு ஃபார்மர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஸ்கூல் டைம்ஸ்ல அவர் கூட யாருமே பெருசா சேரல. அண்ட் சேர்ந்த சில ஃப்ரெண்ட்ஸுமே அவருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் பாட்டி கூட தான் வளர்றாரு, ஒரு 12 வயசு வரைக்குமே. ஸோ அந்த டைம்ல இவர் சாக்ஸோஃபோன் அப்படிங்கிற மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க கத்துக்கிறாரு. அண்ட் அந்த டைம்ல தான் இவர் வந்துட்டு இவர் ஃப்ரெண்டு ஆடிஷன் அட்டன் பண்ண போகும்போது கூட அக்கம்பெனி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்ப அங்கதான் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் நீயும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்க இருந்து அந்த சிட்டிலேயே செலக்ட் ஆன ஒரே ஒரு பையன் இவராக மாறுறாரு. அப்புறம் லேட்டர் பீரியட்ல பிடிஎஸ்லயும் ஜாயின் பண்றாரு. அங்க இவரு கிடைக்கிற ஃப்ரெண்டு தான் ஜிமின். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னன்னா பி மை ஜிமின் and I'll be your V or I'll be my V I'll be your ஜிமின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க ஆர்மிஸ் மத்தியில பரவிக்கிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப், நோபிக்கு டோரி இருக்கிற மாதிரி, லூஃபிக்கு ஜோரா இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான நட்பு கிடைக்குது. பட் இவருக்கு இத்தனை வருஷத்துல தான் என்னதான் அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே இவ்வளவு பெரிய ஒரு டைட்டில் வின் பண்ணியிருந்தாலுமே கூட அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது. என்னன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹீட்டு, அந்த வெளிச்சம், அதனால வர ஸ்வெட் இதெல்லாம் உடம்புல பட்டு அந்த உடம்பு வந்து ஃபுல்லாவே அவருக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சுமா. அரிச்சதுன்னா அந்த தோலை அப்படியே பிச்சு எடுத்துடலாம் போல இருக்குமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டேஜ்ல. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி திங்ஸ், ஆல் நெகட்டிவ் திங்ஸ், இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே தன்னோட பேஷன் அதை நோக்கி நான் போறேன் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனாலையும் நான் இப்படிதான் ஆனா என்னால போராடி மேல வர முடியும், என்னாலையும் முடியும் அப்படிங்கறத கான்சிக்யூட்டிவா ஒருத்தங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ ஹேட்டர்ஸ் ஹேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, பட் நம்ம தான் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த இவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லா சக்சஸ்ஃபுல்லான பர்சனும் ஏதோ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஐடலை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜங்குக் நாட் ஜேகே 13 வயசுல ஒரு சிங்கிங் காம்படிஷனை அட்டன் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்லி அதுல ரிஜெக்டும் ஆயிடுறாரு. அவரோட வீடியோவை பார்த்த சில கம்பெனிஸ் வந்து நல்லா தானே பண்றான், ட்ரெயின் பண்ணா இன்னும் நல்லா பண்ணுவான்னு சொல்லி ஆஃபர்ஸ் தராங்க. ஆனா இவர் பிஹேட்டை சூஸ் பண்றாரு. ஏன்னா அங்க வந்து ஆரம் இருக்கிறதுனால சின்ன பையன் இவன் எப்படி சஸ்டைன் ஆவான், இதெல்லாம் சரிபட்டு வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம பிராக்டிஸ் பண்றாரு. கம்பெனியும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிங்கிங், டான்சிங், ஜிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இவர் வந்து அதர் மெம்பர்ஸை காப்பி பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்த பையன் வேற எப்படி இருப்பான், அது மாதிரிதான் நான் கேட்கிறேன்.
ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் வந்து ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ஒரு சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு ஜங்குக்கு வந்து எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. ஆனா எங்க போறாருன்னு தெரியல. மறுபடியும் ஜிமினுக்கே கால் பண்ணி நான் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன், நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜிமின் போய் தேடி கண்டுபிடிச்சதா ஒரு இன்சிடென்ட்டும் இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப கூஃபியான ஒரு பர்சன் தான் ஜேகே. ஜேகே வந்து வெளியில இருந்து பார்க்க என்னதான் ஜிம் பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலுமே தன்னோட சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ண ஒரு சைல்டா தான் இன்னுமே இருந்துட்டு இருக்காருன்னா ஆமிஸ் கண்ணுக்கு தெரியுறாரு. இன்ஃபேக்ட் ஜங்குக்கோட கிராஜுவேஷன் டேக்கு அவரோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு போகாம பிடிஎஸ் மெம்பர்ஸை கூட்டிட்டு போனாரு. ஆக்சுவலி கேங் இல்ல, அவங்க மெம்பர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்போ ஃபேமிலியாவே ஆயிட்டாங்க. இனிஷியலி என்னதான் வந்து மூஞ்சி சரியில்லை, ஆள் சரியில்லை, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு எல்லாருமே சொல்லி அவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சாலுமே எங்களுக்கு இதான் பேஷன், நாங்கள் இதுதான் பர்சீவ் பண்ண வந்திருக்கோம், ஸோ எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. பெரிய பொசிஷன்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய 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 குளோபல் பிராண்ட்ஸோட குளோபல் அம்பாசிடர்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியன் 2 அப்படிங்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் கொரியன் 2 அப்படிங்கிறதுல இருந்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்க சாதிச்சிருக்காங்க. நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆர்மிஸ் ஆர் த ட்ரூ அண்ட் த லாயல் ஃபேன் பேஸ் இன் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன் பேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க அவங்க நாட்டுக்கு, அதாவது கொரியாவுக்கு மட்டும் டூரிசம்க்கு அதுக்கு இதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாமல் மற்ற கண்ட்ரீஸுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா ஃபேன்ஸ்க்கும் அவங்க அதை ரிப்பீட்டடாக எடுத்துக்கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வேணா இருக்கலாம், நம்மக்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் வேணா இருக்கலாம், அது எல்லாமே வந்து நம்மளோட சக்ஸஸ்க்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மோட்டோவோடு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறையா பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.